ரீசெண்டா ஒரு காமெண்ட், பேபிக்கு வந்து 7 வீக்ஸ் பிரெக்னன்சில நாங்க பார்க்கும்போது, ஹார்ட் பீட் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 3 வாரம் கழிச்சு அடுத்த அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது, பேபிக்கு ஹார்ட் பீட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் இந்த மாரி ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 12 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி, அதாவது முதல் 3 மாதங்கள் இருக்குல்ல, அந்த டைம்ல வந்து நெறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும் அந்த கருவுல. ஸோ அந்த மாதிரி அந்த செல் டிவிஷன்ஸ் நடக்கும்போது, அந்த கரு வந்து டெவலப் ஆயிட்டு இருக்க, ரேப்பிடா டெவலப் ஆயிட்டு இருக்க அந்த ஸ்டேஜஸ்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்தாலும் சரி, இல்ல ஜெனட்டிக்கா ஏதாவது இஷ்யூஸ் இருந்திருந்தாலும் சரி, என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு நார்மல் ஹெல்த்தி பேபியா ஃபார்ம் ஆகாது அப்படிங்கிற காரணத்தினால, பை நேச்சர் அது வந்து மிஸ்கேரி ஆயிடும். இதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் மிஸ்கேரேஜ்க்கு ரீசனா இருக்கு. ஆக்சுவலி நீங்க நினைக்கிறத விட இது மோர் காமன். பட் நெறைய நேரம் வந்து தெரியாமலே இது நடக்குது. முன்னாடி அல்ட்ராசவுண்டே இல்லாத டைம் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போல்லாம் வந்து அவங்க வந்து பீரியட் கொஞ்சம் டிலே ஆகி வருது அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சிருவாங்க. பட் இப்போ நம்ம ஏர்லி அல்ட்ராசவுண்ட் பண்றதால, நம்ம வந்து 6 வீக்ஸ்ல 7 வீக்ஸ்ல போய் பார்க்குறோம். ஹார்ட் பீட் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம மிஸ்கேரி பண்றோம்னு நம்மளுக்கு தெரியுது. பட் முன்னாடி காலத்துல வந்து அவங்களுக்கு வந்து பிரெக்னன்ட் ஆனோம் அண்ட் அதுக்கப்புறம் மிஸ்கேரேஜ் ஆச்சுன்னு கூட தெரியாம நடக்கும். நேச்சுரலா இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆனது வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும்போது, இல்ல அந்த மிஸ்கேரேஜ் வந்து நடந்திருக்குன்னு நீங்க ரியலைஸ் பண்ற டைம் கிட்ட நீங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருந்தீங்கன்னா, நெறையா நேரம் நீங்க வந்து தப்பா நெனச்சுக்கிறீங்க. "ஓ! நான் இது பண்ணதால தான் இப்படி ஆயிடுச்சு. நான் வந்து டிராவல் பண்ணதால தான் மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. படி ஏறி இறங்குனதால தான் இப்படி ஆயிடுச்சு." அப்படி கிடையாது. அது ஆல்ரெடி மிஸ்கேரேஜ் நடந்திருக்கு. பட் அத நீங்க ரியலைஸ் பண்றது, ஃபைண்ட் பண்றது போது, நீங்க வந்து அத ஒரு ஆக்டிவிட்டியோட அசோசியேட் பண்ணி தன்ன தானே ப்ளேம் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்க எதுவும் பண்ணதால அப்படி நடக்கல. அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. என்னோட சேனல்ல வந்து ஒய் மிஸ்கேரேஜ் ஹேப்பன்ஸ் இல்ல மிஸ்கேரேஜ்க்கு ரீசன்ஸ் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் லாங் ஃபார்ம் வீடியோ இருக்கு. நான் அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் குடுக்குறேன். நீங்க வந்து செக் அவுட் பண்ணுங்க. 12 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி, அதாவது முதல் 3 மாசம் முடிஞ்ச அப்புறம் வந்து இந்த மிஸ்கேரேஜஸ்க்கான ரிஸ்க்ஸ் வந்து ரொம்ப தூரம் கம்மியாயிடுது. ஏன்னா பை தட் டைம் இந்த வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆயிடுது பேபியில. ஸோ அதுக்கப்புறம் வந்து மிஸ்கேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிடுது.